ஆட்டத்தை மாற்றுறதுக்கான ஆட்களை உள்ளே அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இடத்துல நம்ம பிரச்சனை கூப்பிட்டு இவர் வந்து நம்மளோட நண்பர், முதல்ல நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொன்னார். உள்ளே இறக்கி விட்டு நான் பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன், கேமாக பாரு, அதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது, ஓகேவான்னு கேட்டோன்னே சரி ஓகேன்ற மாதிரி சொன்னார். ரெண்டாவது கான்டெஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா, அவங்களையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஃபேமிலியாகவே உள்ளே இறக்கி விட்டாங்க. உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன, உள்ளே போனேன்னு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டவொடனே பெருசாக அந்த ஒரு பிளானும் இல்லைங்க சார், இந்த மாதிரி உள்ளே இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி தரன்னு இழுத்து வந்து வெளியே போட்டுட்டு உள்ளே இருக்க வீடை பெனாயில் ஊற்றி கழுவுனுட்டாங்க. இதை விட எப்படி பெரிய பிளான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு 2 பேரும் உள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படியே அடுத்ததாக வைல்ட் கார்டு என்ட்ரியில் திவேக் கணேஷ் உள்ளே இறக்கி விட்டாங்க. வந்த உடனே பழைய எபிசோட்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களால எந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்க முடியுதுன்ற மாதிரி கேட்டாங்க. அவங்கள பற்றி சொல்கிறது எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அடுத்த வாரம் உங்ககிட்ட பேசும்போது இதுக்கான பதில் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எஸ் சார் 200% மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த வாரம் நான் உங்கள்கிட்ட பேசும்போது இதுக்கு பதில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் சார், 200%. அடுத்த வைல்ட் கார்டு என்ட்ரியாக நம்மளோட அமித் பார்கவை கூப்பிட்டு 2 பேரும் உள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படியே பாய். வைல்ட் கார்டு என்ட்ரி நம்மளை உள்ள இருக்கிறவங்களெல்லாம் போய் கலாய்ப்பாங்கன்னு நினச்சான். ஆனால் நம்ம வினோத் அவங்களே பிடிச்சி கலாய்ச்சி விட்டாருங்க.